ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் தக்காளி ரசம் தான் பார்க்க போகிறோம். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகு, சீரகம், 2 காஞ்ச மிளகாய், 10 பல் பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி இது பல்ஸ் கொடுத்து அரைச்சி வச்சுக்கலாம். அடுத்ததுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெயில் கொஞ்சம் கடுகு, சீரகம் போட்டு பொரிஞ்சதும் 2 தட்டி வச்சுருக்க பூண்டு, 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்க அதையும் போட்டுட்டு நம்ம பல்ஸ் கொடுத்து எடுத்து வச்சுருந்த பொருளுங்களையும் இதுலேயும் சேர்த்து வதக்கிக்கலாம். 3 நல்ல பழுத்த தக்காளியை நான் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது வதங்கின பிறகு ரசத்துக்கு தேவையான உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கரைச்சி வச்சுருக்க புளியும் ரசத்துக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, கொத்தமல்லி, லாஸ்ட்டாக நுர கட்டினதும் ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். ரசத்தோட டேஸ்ட்டையே எடுத்து கொடுக்கும் நல்லா. அவ்வளோதான், நுர கட்டி வந்ததும் ரசம் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் வீடே மணக்கும் தக்காளி ரசம் சூப்பராக ரெடி.